ஓகே. நம்ம இந்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லிடலாம். நான் என்னோட இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்எக்ஸ்டி பத்தின ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கோப் என்னவா இருக்கும்னு சொல்றேன். நீங்க உடனடியாக செயல்பட வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த மாதிரி 5 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ என்னை பத்தின இன்ட்ரடக்ஷன். என் பேர் பாலா சிங். ஸோ உங்க அஃப்கோர்ஸ் ராஜ்குமாருக்கு நல்லா தெரியும். சுமித்ரா மேடம் ஒரு மாதமாக நமக்கு அறிமுகம் இருக்காங்க. விஜய் மேடம் இப்போ 1 மாதமாக அறிமுகத்தில் இருக்காங்க. சுப்புலட்சுமி நம்ம ஆர்எக்ஸ்டில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ இங்க ஆரம்பிச்சு ஓகே. என்னை பத்தி இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஸோ எனக்கு ஒரு 21 வருடங்கள் வந்து நீதித்துறையில வந்து அனுபவம் இருக்கு. போன செப்டம்பர் மாதம் தான் நான் பிஎன்பி பரிபால இருந்து பணி விலகல் வந்துட்டு இப்போ முழு நேரமா ஆர்எக்ஸ்டியை வந்து பாத்துக்கிறேன். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன், ஷேர் மார்க்கெட்ல இருந்திருக்கேன், ஹெட்ஜ் ஃபண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு பல்வேறு துறையில வந்து இருந்துட்டு ஆர்எக்ஸ்டியை வந்து 2023 நவம்பர்ல இருந்து தொடங்கணும்னு சொல்லலாம். பதிவு அப்படிங்கிறது 2024 தான் நடந்தது. பட் நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் ஒரு வகுப்பு மூலமாக தொடங்கிச்சு. அந்த வகுப்புல வந்து நம்ம பல விஷயங்கள் நடத்தும் போது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நடத்தும் போது அதுல நம்மள எல்லாரும் வந்து நீங்களே நிதி ஆலோசகரா வாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆர்எக்ஸ்டி முறைப்படி தொடங்கி இப்போ மிக வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அது எப்படிங்கிறத நான் ஆர்எக்ஸ்டி பத்தி சொல்லும்போது சொல்றேன். மற்றவர்களும் அறிமுகம் பண்ணிக்கோங்க. சூப்பர். நீங்க கூட ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க. நான் ஆர்எக்ஸ்டியில் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸா. அதுக்கு முன்னாடி ஜியோஜித்லேயும் ஷேர்கான்லேயும் ஷேர்ஸில் எனக்கு ஷேர் மார்க்கெட் டீலராக இருந்தேன். ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதில். அவ்வளோதான், பெருசாக வேற எதுவும் எனக்கு சொல்லிக்கிறது. ஓகே. அவங்க சுப்பு வந்து மதுரையில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன். சுமித்ரா நீங்க சொல்லிடுங்க. சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா வந்துட்டு ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2011 சும்மா லாங் டேர்மா போட்டு வைப்பேன். ட்ரேடிங் மாதிரி பண்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2011 சும்மா லாங் டேர்மா போட்டு வைக்கிறது, அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷாப் வச்சிருக்கேன், குல்ஃபி ஷாப் பிரான்ச்சைசி எடுத்து ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபேமிலி பிசினஸா போயிட்டு இருக்கு சார். ஓகே. விஜய் மேடம் நீங்க சொல்லிடுங்க. ஹலோ சார், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அவ்வளவா ஐடியா இல்லை. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இனிமே தான் வந்து ஸ்டடி பண்ணி நான் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் உங்களோட ஜாயின் பண்ணணும். ஓகே. அந்த இது சொன்ன சொல்லணும். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன், சாரி பேக்ரவுண்ட் குவாலிஃபிகேஷன். நீங்க ரீல்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், யூடியூப் வச்சிருக்கீங்கன்னு தெரியும், மற்ற விஷயம் தான். ஓகே, ஆக்சுவலி நான் ஒரு 15 இயர்ஸா ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்ட்ல ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் கம்ப்ளீட் பண்ணது வந்து என் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், தென் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே, ராஜ்குமார் நீங்க சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 12+ இயர்ஸா ஐடியில் இருக்கேன், டெலிகாம் டொமைன் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அண்ட் பாலா அவரில் ஃபேஸ்புக் மூலிமா எனக்கு தெரியும். அப்புறம் அவரோட ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நானும் ஒரு ஆளாக ஜாயின் பண்ண செஷனில். ஸோ அதில் அப்படியே கம்யூனிகேட் ஆகி அவரோட ஐ எம் ட்ராவலிங் வித் ஆர்எக்ஸ்டி லாஸ்ட் 1 இயர், நாட் ஆக்டிவ்லி பட் தென் அண்ட் தேர். இதில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக 1 இயர் அரௌண்ட் ஐ எம் இன்வால்விங். அதுக்கு முன்னாடி தியரட்டிக்கல் அளவுக்கு இருக்கு. ஓகே, நைஸ். ஓகே, எல்லாரும் சொல்லிட்டோம். ஸோ நான் வந்து அடுத்தது வந்து எதுக்கு ஆர்எக்ஸ்டி நமக்கு தேவை அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்றேன். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த ஒரு துறையா எடுத்துக்கிட்டாலும் அந்த துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா எடுத்துட்டீங்கன்னா மீடியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தயாரிப்பு பணி இருக்கும், அதை ஒளிபரப்புவாங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே மாதிரி எந்த ஒரு துறையா எடுத்துக்கிட்டாலும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லா துறையிலுமே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஆனா அந்த ஃபினான்ஸ் பத்தின புரிதல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக தமிழர்களுக்கு வந்து கிடையாது. ஒரு ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்க வந்து சேவிங் பண்ணணும், எங்க முதலீடு பண்ணணும்,
இதை பத்தி எதுவுமே தெரியாது. தமிழர்கள் அப்படின்னு சொல்றதை விட இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு காமன் பீப்புளுக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன ஆகுது, இந்த இண்டஸ்ட்ரி தான், ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். மக்களிடம் வந்து தவறான பொருட்களை வந்து விற்பனை செய்வாங்க, மிஸ் செல்லிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓவர் செல்லிங்கும் பண்ணுவாங்க. நமக்கு போதுமான அளவு ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு மேல வந்து உங்ககிட்ட வித்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுவாங்கன்னா அதிகமான கமிஷனுக்காக பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி அப்படிதான் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்னு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ட்ரேடிங்கை தான் ஊக்குவிப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரேடிங்ல தான் அதிக கமிஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை வந்து கமிஷன் ட்ரிவன் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள்லாம் இரண்டாம் பட்சம் தான். ஸோ இதை வந்து நம்ம எரடிகேட் பண்ணணும். இப்படி வந்து ஏன்னா ஒரு பக்கம் மக்களுக்கு வந்து பங்குச்சந்தையை பத்தி ஒரு ஒவ்வாமை இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால என்னன்னு தெரியல, ஒரு இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியல, இப்படின்னு ஒரு அறியாமையில இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய நிறுவனங்கள் வந்து தப்பாக அந்த அந்த அறியாமையை பயன்படுத்தி தப்பான பொருட்களை வந்து விற்பனை செய்துட்டு வராங்க. அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆர்எக்ஸ்டியோட கொள்கையா இருக்கு. இதை வந்து கொள்கை அப்படிங்கும்போது இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, மறுபடியும் மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம உட்காந்துட்டு நீங்க என்ன நம்புங்க, நான் நல்லவன், உங்களுக்கு வந்து நான் நல்ல பொருளா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலாம் சரிப்பட்டு வராது. நம்ம அடிப்படையிலே மக்களை வந்து எஜுகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்தே கொண்டு வரணும்னு பேசிட்டு வரோம். பட் இப்போ பணம் வைத்திருப்பவர்கள் ஒரு 30-50 வயது இருப்பவர்களுக்கு வந்து உடனடி தேவை இருக்குது. நிதியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்டையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல எந்த ப்ராடக்ட் அவங்க எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். பிளஸ் கிளைண்டே வந்து ஒரு தப்பான ப்ராடக்டை சூஸ் பண்ணி எனக்கு இதுதான் வேணும், தப்பான ப்ராடக்ட்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவை பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் தான். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்னா நம்ம பணம் கட்டுவோம், நம்ம அந்த எவ்வளவு நாள் கவரேஜ் எடுத்திருக்கோமோ அது அந்த குறிப்பிட்ட வருடங்கள்ல நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பணம் வந்து நம்ம குடும்பத்தினருக்கு போயிடும். அப்படி நமக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா அந்த பணம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். லைக் அந்த பணம் நமக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ். இதுல என்ன லாபம்னா நம்ம நிறைய கவரேஜ் எடுக்கலாம், 1 கோடி 2 கோடின்னு எடுக்கலாம். அதுக்கு மினிமமா நம்ம பிரீமியம் கட்டினா போதும். இதுதான் எல்லாரும் எடுத்து வச்சிருக்கணும். ஆனா இங்க எது வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுது, முக்கியமாக எல்ஐசி மூலமாக எதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா என்டோமெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. என்டோமெண்ட் பாலிசின்னா என்னன்னா, நாம வந்து பிரீமியம் பே பண்ணுவோம், அது வந்து நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்துக்கு போகும், நமக்கு ஏதாவது ஆகவில்லை என்றால் அந்த பணம் நமக்கு திருப்பி வரும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வந்தாதான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதுல இருக்க சிக்கல் என்னன்னா அந்த கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம 1 கோடி எடுக்க வேண்டிய இடத்துல 10 லட்சம் தான் எடுப்போம். ஆனா பிரீமியம்ங்கிறது 1 கோடி ரூபாய்க்கு கட்ட வேண்டிய பிரீமியமா 10 லட்சத்துக்கே கட்டுவோம். திருப்பி வருகின்ற பணத்தையும் பாத்தீங்கன்னா 5%, 6% அப்படிங்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம முதல்ல கொடுக்கவே கூடாது. ஆனா இதுதான் அதிகமாக விற்பனை செய்யப்படுது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். இது மாதிரி அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்எஃப்ஓ அப்படிங்கிற கான்செப்டை நிறைய விற்பாங்க. அதாவது ஒரு ஃபண்டு முதல் முறையாக வெளியே வரும்போது மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அதிகமாக விநியோகஸ்தர்களுக்கு கமிஷன் தருவாங்க. அதனால அந்த ஃபண்டை வந்து அது நல்லதோ கெட்டதோ, நல்லதாவே இருக்கட்டுமே, அதை வந்து விற்பனை செய்வாங்க. எதுக்கு? கமிஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம மக்களுக்கு ஏற்ற விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும், அதுல உறுதியா இருக்கணும். அப்படிங்கறதுக்காக மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து மக்களை வந்து அவங்களே வந்து முதலீடு செய்ய வைக்கிறோம். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டிடக்கூடாது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுங்க, அதிகமா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டீங்கனாலும் உங்களுக்கு நஷ்டமும் வரும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கணும். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி அவங்கள வந்து புரிய வச்சு நம்ம வந்து முதலீடு பண்ணுவோம். இப்படி சொல்லும் போது நம்மள பெரிய அளவுல ஆதரிப்பவர்களும் இருக்காங்க, சில பேர் வந்து நம்மளை நிராகரிப்பவர்களும் இருக்காங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போய் ஒருத்தருக்கு உதவ போறோம், நீ யாருடா எனக்கு உதவுறதுன்னு நம்ம கையை தட்டிட்டு போறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பெரும்பான்மையவர்கள் வந்து நம்மளை வந்து ஆதரிக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து போய் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல முதலீடுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 5,000 ரூபாய் முதலீடு, 10,000 ரூபாய் முதலீடு வாங்குவதே மிகப்பெரிய சிரமமான விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா ஆர்எக்ஸ்டி மூலமாக அது போகும்போது, நம்ம ஆர்எக்ஸ்டி மூலமாக நம்ம செயல்பாடுகளை கொண்டு போகும்போது லட்சக்கணக்கில் முதலீடு பண்றாங்க. அவங்க வாழ்நாள் சேமிப்பை வந்து முதலீடு பண்றாங்க. நாம ஒரு மாடல் வச்சிருக்கோம், அந்த மாடல் வழியாக நம்ம செயல்படுத்தும் போது அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை பணமும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வந்துடும்.
ஸோ இந்த மாடலும் ஒர்க் ஆகுது, நம்ம மக்களுக்கும் நல்லது செய்யறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்டையும் அதிக அளவுல நம்ம வந்து விற்பனை செய்யறோம். ஆரம்பித்த 20 மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடுகள் திரட்டியிருக்கோம். பல இன்சூரன்சஸ் வந்து நம்ம காப்பீடுகள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கோம், சரியான காப்பீடுகள் கொடுத்துருக்கோம். அந்த காப்பீடுகள் அதிகமாக கொடுத்ததற்காக நமக்கு இங்க விருதுகள்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா மாறி இருக்கு. அப்போ ஏன் இதை மற்றவர்கள் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது ஏன் பண்ணல அப்படின்னா, நாம பண்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிக அளவு உடனடி லாபம் கிடைக்காது. எடுத்துக்காட்டு இப்ப நம்ம 10 கோடி ரூபாய் நம்ம ஏயும் வந்திருக்கு, நம்ம மேலாண்மை பண்ணுகின்ற தொகை, நம்ம மூலமாக முதலீடு பண்ண தொகை வந்து 10 கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா, அதற்கு சராசரியாக மாதம் 80,000 இருந்து 1,00,000 ரூபாய் நமக்கு வருமானம் வரும். இதுதான் கணக்கு. ஆனா ஆர்எக்ஸ்டிக்கு வருகிற வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 35,000 ரூபாய் வரும். ஸோ அந்த 3ல ஒரு பங்கு தான் வரும். ஏன் அப்படி வருதுன்னா, நாம கிளைண்ட்டுக்கு தேவையான சிறந்த ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அதுக்கான கமிஷன் கம்மியா தான் வரும். அதையும் ஒரு கிரைட்டீரியாவை நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். இப்போ இதை வந்து மற்ற விநியோகஸ்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, நாம வாங்குற இன்சூரன்ஸ்ல வந்து நமக்கு கமிஷன் மிக குறைவாக வரும். ஆனால் மற்றவர்களுக்கு வந்து அது அதிக அளவுல கமிஷன் வரும். அந்த ப்ராடக்டை தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஆனால் நாம எதுல வந்து ஜெயிப்போம் அப்படின்னா, நாம இந்த மாதிரி செயல்படும் போது நமக்கே முதலில் வந்து இந்த தொழிலை செய்யணுங்கிற ஆர்வம் வரும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த சமூக ரீதியாக கருதுறவங்க தான் பெரும்பான்மையவர்கள் இருப்பாங்க. அதை செய்யற ஆர்வம் வரும்போது எதிர்ப்பு தரப்புல இருக்கிற கிளைண்ட் வந்து தப்பு பண்ணும் போதும் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நாம வந்து கிளைண்ட் முன்னாடி வந்து பரிதாபமா நிக்க மாட்டோம். மத்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகட்டும் அப்படிதான் நிப்பாங்க. சார் ஒரு பாலிசி அது போடுங்க சார், ஒரு எஸ்ஐபி அதை எடுங்க. நாம அப்படிலாம் நிக்க தேவையே கிடையாது. ஏன்னா நாம மிக சிறந்த ஒரு விஷயத்த செய்யறோம். நாம வந்து அந்த 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 மரியாதையோட போய் அவங்க கிட்ட நிக்கலாம். தைரியமாக அவங்கள வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காகட்டும், அதுவும் அவர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த தைரியமே நமக்கு வரும். ஸோ இதுதான் நம்ம ஆராய்ச்சியில பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? வேற எதுவும் கேள்விகள் இல்லைல்ல? இல்ல. ஓகே. இப்போ இதுல வந்து உங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டெக்னிக்காலிட்டிஸை சொல்லிடலாம். இப்போ நீங்க வந்து எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு ஏஆர்என் கோட் எடுக்கணும், ஆம்பில கோட் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க விநியோகம் செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி நம்ம கிட்ட 47 ஏஎம்சி இருக்கு. அதுல எல்லாம் போயிட்டு டாக்குமெண்ட் கொடுத்து எம்பேனல் பண்ணணும். அப்படி பண்ணுவது நமக்கு சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், நாம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆன்போர்ட் பண்ணுவோம். நமக்கு இப்போ நாங்க ஆர்எக்ஸ் இதுல ஆன்போர்ட் பண்ணிருக்கோம்னா, சென்ட்ரிசிட்டில ஆன்போர்ட் பண்ணிருக்கு, என்ஜே வெல்த்ல, இப்படி 2 பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஆன்போர்ட் பண்ணிருக்கு. இப்போ நாம அதுல ஆன்போர்ட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து எங்களுக்கு கீழே ஆன்போர்ட் ஆக முடியாது. ஸோ அதுல வந்து இப்போ அதனால என்ன பண்ணிருக்கோம், ஆர்எக்ஸ்டியே ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு வருது. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள்ல உருவாக்கிடுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்து ஆர்எக்ஸ்டிக்கு கீழே வந்துருவீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் கீழே வந்துருவீங்க. அப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து சேர்ந்து இயங்குறதுக்கு, ஏன்னா நீங்க ஒரு கிளைண்ட்டை கூட்டுட்டு வரீங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பெரும் பகுதி, கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 பைசா உங்களுக்கு லாபம்னா 10 பைசா ஆர்எக்ஸ்டிக்கு லாபம் அப்படின்னு இருக்கும்போது ஆர்எக்ஸ்டி உங்களை சப்போர்ட் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். இப்போ நீங்க அதுக்கப்புறம் 15 நாள் வெயிட் பண்ணணுமானா அப்படி கிடையவே கிடையாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டங்கள்ல பணம் அப்படிங்கிறது மிக குறைவா தான் கிடைக்கும். நம்ம நாட்கள் ஆக ஆக தான் அது ஒரு பெரிய பணமாக மாறும். அந்த கமிஷன் தொகை அப்படிங்கிறது வந்து சராசரியா ஒரு எப்படி கமிஷன் தொகை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தருவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட எவ்வளோ ஏஎம்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், நம்ம மூலமாக எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கு அந்த தொகையை வந்து அவர்கள் அதுல 1%, இது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், நம்ம ஆர்எக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் 1% வராது, 0.4% தான் வரும். அந்த 0.4% 12ஆல் வகுத்து மாதந்தோறும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கோடி எடுத்தோம் அப்படின்னா, 1 கோடி நம்ம மூலமா ஏயுஎம் போடப்பட்டது அப்படின்னா நமக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் கிடைக்கும். இப்ப இது வந்து ஆரம்பத்துல பெரிய தொகை கிடையாது. ஆனா இதை நீங்க தொடர்ந்து ஒரு 5 வருடம் 10 வருடம் அந்த ஏயுஎம் இன்க்ரீஸ் பண்ண ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க 10 கோடி ரூபாய்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாதந்தோறும் நம்ம ஆர்எக்ஸ்டியோட பிரின்சிபலை பின்பற்றும் போது 40,000 50,000 கிடைக்கும். இது அப்படியே வந்து 50 கோடியாக மாறும்போது உங்களுக்கு அந்த 2 லட்சம் கிடைக்கும்.
இது 5 கோடியா மாறுவது 50 கோடி மாறுவதெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயமா அப்படின்னா அது இது வரைக்கும் எங்களுக்கு கடுமையா இல்ல ஆர்எக்ஸ்டி பிரின்சிபலை பின்பற்றும் போது. ஏன்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறோம். இன்னொரு பக்கம் வந்து மக்கள் நிலத்துலதான் முதலீடு பண்றாங்க, தங்கத்துலதான் முதலீடு பண்றாங்க. ஸோ நம்மளுடைய அறிமுகங்கள், நம்மளுடைய நெட்வொர்க் வந்து நம்மளை போய் கொண்டு சேரும். அதனால இது என்னால செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதா என்னோட இது. ஆனா 5 வருஷம் நீங்க இதுல ஈடுபடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல நிறைய வேலை செய்யணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது ஒண்ணு. 2வது வந்து மிக எளிமையாக பணம் சம்பாதிப்பதற்கு இருக்கின்ற வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடி பணம் சம்பாதிப்பதற்கு வழி மிக சரியான பாதையில் மக்களுக்கு நல்லது செஞ்சு பணம் சம்பாதிக்கான வழின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான். அந்த இன்சூரன்ஸ் கோடு நீங்க ஒவ்வொருத்தரும் உடனே எடுக்கணும். சுமித்ரா மேடம் எடுத்துட்டாங்க, ராஜ்குமார் வச்சிருக்காங்க, விஜய் மேடம் வந்து நீங்க இப்பவே எக்ஸாம் எழுதி எடுக்கலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸை போய் மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்ப்பது மூலமாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் அவங்க கட்டுற ப்ரீமியம்ல. 1,00,000 ரூபாய் ப்ரீமியம் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா 30,000 ரூபாய் நமக்கு வந்து மாதந்தோறும் கிடைக்கும். இதுதான் வந்து இதுல இருக்கிற எக்கனாமிக்ஸ். அப்போ நம்ம வந்து மக்களிடம் போய் நம்ம நிறைய லீடு வந்து கன்வர்ஷன் பண்ணணும். இப்ப இதுல இன்னொரு கேள்வி வரும். நாம வந்து நல்லது பண்றோம், எல்லாம் சரி. ஆனா நான் வந்து வேற வேற டொமைன்ல இருக்கேன், ஃபினான்ஸ் டொமைன்ல இல்ல. நான் போய் எப்படி போய் மக்களிடம் போய் இந்த நிதித்துறைக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி. அப்படி வந்தா கூட என்னால என்ன கேள்வி வரும்னா, நான் சர்டிபிகேஷன்லாம் முடிச்சுட்டேன், அது முடிக்கிறதெல்லாம் ஈஸி. ஆனா அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, நாம செய்யற வேலைக்கு, இந்த ஆர்எக்ஸ்டி மூலமாக செய்யற வேலைக்கு வந்து நீங்க ப்ராடக்ட் நாலேஜ் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இருந்தா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு அதை ஒரு பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா கிளைண்ட் கிட்ட நாம ப்ராடக்டை பத்தி அதிகம் பேச மாட்டோம். நம்ம கிளைண்ட் கிட்ட எதை பேசுவோம் அப்படின்னா, கிளைண்டோட பண பழக்கத்தை பத்தி பேசுவோம். அவங்க ஃபினான்ஷியல் பிஹேவியரை பத்தி பேசுவோம். அவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பேசுவோம். அவங்க பணத்தை எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணணும், பேங்க்குக்கு பதிலா பணத்தை எங்க வைக்கணும், பிக்சட் டெபாசிட்டுக்கு பதிலா பணத்தை எங்க வைக்கணும், ஈக்விட்டிக்கு பதிலா பணத்தை லைக் நிலத்துல பணத்தை முதலீடு பண்ணாம எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம அந்த இண்டிவிஜுவல் ப்ராடக்டை பத்தி அதிகம் பேசவே போறது கிடையாது. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. இப்ப நாங்க எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது ராஜ்குமாருக்கு தெரியும். அவர் இந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மாடஸ் ஆப்ரேட்டி எப்படி இருக்குன்னா, அது மாறப்போகுது, கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னாலே, அப்கோர்ஸ் சுமித்ராவோட ஹஸ்பண்ட் வந்து பேசியிருக்காங்க, பிரகாஷ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்துல இருந்தாங்களான்னு தெரியல. ஸோ அவங்க நம்ம கிட்ட பேசும்போதே ஒரு கட்டணம் செலுத்தணும். இருந்தீங்களா மேடம் அதுல? இல்ல சார், கூப்பிடலன்னு திட்டிட்டேன் சார். வெரி குட். அவர் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருந்தது, அதுவும் இல்லையா? அது சொல்லல சார், அவர் அவ்வளவா சொல்லல சார். அது ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கட்டணம் செலுத்தினால்தான் நம்ம கிட்ட பேசவே முடியும். மற்ற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்டையும் போய் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அலுவலகத்துல வெயிட் பண்ணுவாங்க, வீட்டுல வெயிட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த கதையே கிடையாது. நமக்கு வந்து நீங்க வந்து என்கிட்ட பேசுங்க, எங்ககிட்ட எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பேசுவோம், இந்த மாதிரி ஒரு தரவை ஃபர்ஸ்ட் வாங்கிடுவோம். இந்த மாதிரி தரவு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம், அதுலயே வந்துடும். நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதுல கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தரவுகளை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மணி நேரம் இணைய வழியில சந்திப்புக்கு கூப்பிடுவோம். கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து இதை தான் பத்தி பேசுவோம். இதை வச்சு என்ன பேசுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அவங்கள பற்றியும் அவர்களுடைய பின்புலத்தை பற்றியும் தெரிஞ்சுப்போம். ஸோ லக்கிலி ஃபார் அஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவுக்கும் பொருந்தும். 99% மக்கள் வந்து புதிதாக அதிகம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. போன தலைமுறையில் நமது பெற்றோர்கள் வந்து ஒரு சுருங்கிய பொருளாதாரத்துல இருந்து வந்ததுனால அவங்க கிட்ட பணம் கிடையவே கிடையாது. அவங்க மொத்தமாக 1,00,000 ரூபாய் அவங்க வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த தலைமுறையில் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 அப்படிங்கிறது மாதந்தோறும் பார்க்குற தொகையா மாறிடுச்சு. அப்போ மாதந்தோறும் 1,00,000 பாக்குறாங்க அப்படின்னா உடனே என்ன தோணும், அப்போ வசதி ஆயிட்டாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அவங்க 1,00,000 வாங்கினாலும் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களுடைய பழக்கத்தை தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க, செலவு பண்ண தெரியாது, நல்லதா ஒரு ட்ரெஸ், நல்லதா ஒரு சாப்பாடு வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சுற்றுலா போக மாட்டாங்க. பணத்தை வந்து இறுக்கி பிடிச்சிப்பாங்க. பணத்தை அதை மீறி செலவு பண்ணா அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இதுதான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து சொல்லும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, கிளைண்ட் நம்ம கூட நெருங்கி வந்துருவாங்க.
ஏன்னா இதுதான் நம்ம எம்பத்திங்கிறோம். அவங்க மனசுல இருக்கும். அவங்க மனசுல இருக்கிற அந்த அந்த குறைபாடுங்கிறது வந்து அது உறுத்திட்டே இருக்கும். ஆனா அது என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார் கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, பணம் கையில இருந்தாலே அவங்களுக்கு பதட்டம் வந்துரும். இது பொதுவா 99% பேருக்கு உண்மை. பணம் கையில இருக்கும்போதே பதட்டம் வந்துரும். இதையும் சொல்லும்போது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா, அந்த பதட்டம் இருப்பதனால் பணத்தை எங்கேயாவது போய் போட்டு வைக்கணும். பக்கத்துல நிலம் இருந்தா நிலத்தை வாங்கணும். தங்கம் இருந்தா தங்கத்தை வாங்குவாங்க. அதையும் மீறி ஏதாவது பணம் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்ல போடுறது, கண்டமேனிக்கு போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறது, இப்படிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அவங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது, அவங்க எதுல பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னே நமக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல லேண்டு, வீடுன்னு இருக்கும். லோன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த லேண்டு வீடுக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பண பற்றாக்குறை இருக்கும். அந்த பண பற்றாக்குறை வந்து எதோட கனெக்ட் பண்ணணும்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த மாதிரி பணப்பற்றாக்குறை இருக்கும். பணத்தை பத்தின ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அதே எண்ணம் இவர்களுக்கும் இருக்கும். இது என்ன இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இவர்கள் வந்து பணம் அதிகம் சம்பாதிச்சாலும் பற்றாக்குறையில வந்ததும் இல்லாமல் அந்த பற்றாக்குறையை வந்து ரசிக்க தொடங்கிடுவாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, பணம் இருப்பவன் வந்து கெட்டவன், வில்லன் அப்படிதான் நமக்கு கற்பிதம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பணம் இல்லாததை வந்து இவங்க ரசிக்க தொடங்கிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 45 வயசுல எல்லா கடனையும் அடைச்சாலும் கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் கடன் வாங்குவாங்க. மறுபடியும் அந்த பற்றாக்குறைக்குள்ள போவாங்க. மறுபடியும் அந்த சங்கடத்துக்குள்ள போய் அதுல வந்து இன்பத்தை அனுபவிப்பாங்க. சாக்கடையில பண்ணி இருக்கிற மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். சோ அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம். வாழ்க்கையை எப்படி வாழணும்? நீங்க பட்ஜெட் போடுங்க. செலவுக்கு பட்ஜெட் போடுங்க. ஐடியல் வெர்சஸ் ஆக்சுவல்னு சொல்லுவோம். அதுல கிரீனா இருந்தா மகிழ்ச்சி அடையாதீங்க. ரெட்டா இருந்தா கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தா போதும். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், என்டர்டைன்மெண்ட், அப்புறம் இந்த ஸ்விம்மிங் இதுக்கெல்லாம் பணம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா என்ன சொல்லுவோம்னா, பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து வச்சு தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு டைமென்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் ஏற்புடையதா இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம சொல்றத வந்து அவங்க நம்ம கூட ஒரு கனெக்ட் உருவாயிடும். அது இயல்பாவே உருவாயிடும். ஏன்னா நம்ம வந்து அவங்கள பத்தி மட்டும் சொல்லல, நமக்கு சொசைட்டில இருக்கிற பிரச்சனைகளை பொதுவா பேசும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, 2வது செக்மெண்ட்ல என்ன சொல்லுவோம், அவங்களோட பினான்சியல் ஹெல்த் என்னன்னு பார்ப்போம். இது பெரும்பான்மையோருக்கு ரெட்டா தான் இருக்கும். இதுல 4 எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட சர்ப்ளஸ் வந்து 15%. அவங்க வாங்குற வருமானம் வந்து செலவை விட 15% அதிகமா இருக்கணும். அது இருந்தா கிரீன். அதுக்கப்புறம் அவங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்டூ 6 போட்டோம்னா வர்ற அமௌண்ட் தான் அவங்களோட அவசர நிதி. அது வந்து அவங்க வந்து கையில வச்சிருக்கணும். கையிலனா பேங்க்ல வைக்கக்கூடாது, கையில வைக்கக்கூடாது, எங்க வைக்கணும்னு சொல்றேன். பட் அது வச்சிருக்கணும். அது இல்லைன்னா திருப்பி ரெட், இருந்ததுன்னா கிரீன். அதுக்கப்புறம் மிக முக்கியமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கவே கூடாது. எல்லாருமே கட்டாயம் எடுத்துருக்கணும். நீங்க முதலீடு பண்ணுவதற்கு முன்பு கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஒரே நிமிஷம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது கேக்குதா? இல்ல எனக்கும் கேட்கல. நான் தான் ரீஜாயின் பண்ணேன். லெஃப்ட் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு தான் பிரச்சனை. இல்ல, எனக்கும் அவர் பேசுறது கேட்கல.
நாம பேசுறதும் அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவே எதுவும் கேட்கல. இல்ல 1 மினிட் சொல்லிட்டு போனாரு, அதுக்கப்புறம் தான் கேட்கல. ஆமா அந்த கேப். கேக்குறீங்களே? உங்களுக்கும் கேட்கலீங்களா? ஆஹா, அவருக்கு கேட்கல. ஆஃப் பண்ணலாமா? ஆஃப் பண்ணி சார்க்கு இன்டிமேட் பண்ணலாமே. ஓகே. ஓகே, இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. நான் எது வரைக்கும் பேசணும்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அது எக்ஸ்பென்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் 6% எக்ஸ்பென்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், அது வரைக்கும் சொன்னீங்க சார். ஓகே ஓகே, இது வரைக்கும் சொன்னா இந்த 72 டிவைடட் பை 6 அது வரைக்கும் கேக்குதா? இல்ல சார், எமர்ஜென்சி ஃபண்ட் வரைக்கும் சொன்னீங்க. ஐயோ, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போச்சே. ஆமா சார். ஐயோ, ஒரு ஆக்சன் அது காட்டிருக்கலாமே. ஆக்சுவலா எங்களுக்கு கேட்கலன்ட்டு நாங்க அசியூம் பண்ணிட்டு மீட்டிங் லீவ் பண்ணிட்டு திருப்பியும் ஜாயின் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் தான் ஓகே எங்களுக்குள்ள ஓகே கன்ஃபார்ம் ஓகே, பண்ணோம். சரி 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 சரி, ஓகே. அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், ஊ கொட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் ஊ வரலன்னா அப்ப தப்பு இருக்குன்னு. சரி, ஓகே சரி. இப்ப என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நமக்கு 6 மாசம் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், அது இல்லைன்னா ரெட். இது ரெண்டாவது எலிமெண்ட். மூணாவது 4வது எலிமெண்ட் தான் ரொம்ப முக்கியமான எலிமெண்ட், டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானது, எல்லாருமே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரவே கூடாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கவே மாட்டாங்க, 99% பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கம்பெனில வேணா கொடுத்துருக்கோம். அப்ப இது ரெண்டையும் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த பினான்சியல் ஹெல்த் கிளினிக் அப்படிங்கிறது பேருக்கு வச்சதுக்கே காரணம் இதுதான். இதுல ஏதாவது ரெண்டு இருந்தா அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றதே அதுலதான் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுலதான் இருக்கும், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இருக்கும். நம்ம கிளைண்ட் எடுக்கலன்னா அவங்களை எடுக்க சொல்லுவோம். அப்பவும் என்ன சொல்லுவோம்னா, நீங்க ஆர்எக்ஸ்டி மூலமாக எடுக்கணும்னு சொல்ல மாட்டோம், நீங்க எங்க வேணா எடுங்க, ஆர்எக்ஸ்டி மூலமாவும் எடுக்கலாம். ஏன்னா ஆர்எக்ஸ்டி எல்லாரோடையும் டை அப் வச்சிருக்காங்க. எடுத்துட்டு பே பண்றதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ் டைஅப்ல இருக்கிற ஆட்களை என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரியாம நம்ம கிளைண்ட்டுக்கு தப்பான ப்ராடக்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கோம். இதுல 10ல் 8 பேர் நம்ம மூலமா தான் எடுப்பாங்க. இதுதான் நமக்கு பிக்கெஸ்ட் ரெவன்யூ இப்போ வரைக்கும். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார், இல்ல. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த செக்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்னன்னு புரிய வைப்போம். நம்ம எப்போதுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அப்சல்யூட் வேல்யூ பார்க்க கூடாது. நான் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன், அது இப்போ 1 கோடி 90 லட்சம் லாபம்னு சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடாது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வருடம் தோறும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதுக்குதான் இந்த 72 அப்படிங்கிற ரூல் வந்து நம்ம சொல்லுவோம். 72ங்கிற நம்பருக்கு கீழே நீங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டீங்கன்னா வர்ற ரிசல்டன் ஃபிகர் தான்
நம்ம பணம் எவ்வளவு நாட்கள் இரட்டிப்பாக எடுத்துக்கொள்கின்ற காலம் அப்படிங்கிறத சொல்லணும். 6% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட். அப்போ 72 டிவைடட் பை 6 போட்டா 12 வருஷம் நம்ம பணம் இரட்டிப்பாக 12 வருஷம் ஆகும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா 2000ல வந்து நம்ம 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது டபுள் ஆகிறதுக்கு 2012 ஆகும். அப்போ 10 லட்சம் ஆயிருக்கும். அப்புறம் 2012ல இருந்து 2024 12 வருஷத்துல அந்த 10 லட்சங்கிறது 20 லட்சம் ஆயிருக்கும். இது வந்து 6%. அதே மாதிரி 15% 72 டிவைடட் பை 15 போட்டீங்கன்னா 4.8 5 வருஷம்னு வச்சுக்கலாம். நம்ம பணம் 5 வருடத்துக்கு ஒருக்கா டபுள் ஆயிட்டே வந்தது அப்படின்னா 2000ல 5 லட்சம் போட்டீங்கன்னா அது டபுள் ஆகி 2025ல 1.5 கோடி இருக்கும். இப்ப யாராவது சொல்லுங்க உங்களுக்கு 20 லட்சம் வேணுமா 1.5 கோடி வேணுமா அப்படின்னா நீங்க எதை எடுத்துப்பீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. ஆப்வியஸ்லி 1.5 கோடி. 1.5 கோடி. இப்ப இதுல சிக்கல் என்ன, இந்த 5 லட்சம்ங்கிறது 10 லட்சமா ஸ்ட்ரைட்டா ஏறும். 5 லட்சத்துக்கு கீழே வரவே வராது. ஆனா இங்க 5 லட்சம்ங்கிறது 10 லட்சத்துக்கு ஸ்ட்ரைட்டா ஏறாது. 5 லட்சங்கிறது 4 லட்சம் ஆகும். அப்பவே நம்ம வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். 5 லட்சங்கிறது 3 லட்சத்துக்கு வரும். அப்பவே நமக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2 லட்சத்துக்குலாம் வந்து அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவோம். அப்புறம் மறுபடியும் 2 லட்சத்துல இருந்து 6 லட்சத்துக்கு வரும். விட்டா போதுன்னு மறுபடியும் ஓடதான் வாய்ப்பு இருக்கு. 6 லட்சத்துல இருந்து மறுபடியும் 4 லட்சம் போகும். சோ இப்படி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். இதனால் தான் பலரும் இதுக்கு வருவது கிடையாது. ஆனா அந்த ஏற்ற இறக்கத்தை தாங்கி சந்தையோட இயல்பை புரிந்து கொண்டால் நாம 1.5 கோடி ரூபாய் எளிமையா எடுக்கும் இப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் நாம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது லேண்ட் அண்ட் கோல்டு தான். லேண்ட் அண்ட் கோல்டுல ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவோம். ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா லேண்டுக்கும் கோல்டுக்கும் பணத்தை உருவாக்குகின்ற தன்மை கிடையாது. அதுல ஒரு கேஷ் ஃப்ளோ கிடையாது. ஒரு லேண்ட் வாங்கி போட்டோம்னா அந்த லேண்ட் தானாக பணத்தை உருவாக்காது. அந்த லேண்டை சுத்தி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் மட்டும்தான் அந்த லேண்டோட மதிப்பு உயரும். அந்த மதிப்பு உயர்ந்தால் மட்டும்தான் நாம வந்து அந்த விலை உயரும் அப்படின்னு சொல்லலாம். தங்கமும் அப்படிதான். இது 2ஓட வளர்ச்சி அப்படிங்கிறது சராசரி 7ல இருந்து 9% இருக்கும். ஆனால் தங்கம் வந்து இப்போ இந்த 2 வருடத்துல இரட்டிப்பானதுனால் அபரிமிதமாக வரலாறு காணாத வளர்ச்சி அடைஞ்சதுனால் இப்போ சராசரியா அது 14% இருக்கு. ஆனாலுமே அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கேஷ் ஃப்ளோ இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால இதுல முதலீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அப்ப எதுல முதலீடு பண்ணணுங்கிறதையும் நம்ம தான் சொல்லணும். அப்ப எதுல முதலீடு பண்ணணும்னா தொழில்கள்ல தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். இப்ப தொழில்கள்ல முதலீடு பண்ணணும் அப்படிங்கறத வந்து எல்லாராலும் பண்ண முடியாது. அதுக்கு இருக்கிற ஷார்ட் கட் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லும் போது நான் என்ன உதாரணம் எடுத்து சொல்லுவேன்னா, பொதுவா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சது, உலகம் வளர்ச்சி அடைஞ்சது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான். அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு காரணமே ஷேர் மார்க்கெட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரோல் அவுட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு நமக்கு பல எலிமெண்ட்ஸ் தேவை, ரிசோர்சஸ் தேவை. ஒரு இடத்துல தங்கம் இருக்கு, ஆப்பிரிக்கால தங்கம் இருக்குன்னா அந்த தங்கம் தானாக மண்ணுல இருந்து வராது, தானாக நகையா மாறாது. அதை போய் எடுக்கிறதுக்கு மென் மெட்டீரியல் வேணும். அந்த மென்னர் மெட்டீரியல் அங்க போகணும்னா அதுக்கு பணம் அடிப்படையா தேவைப்படும். ஸோ இப்படியான கான்செப்டை சொல்லி பங்குச்சந்தையோட முக்கியத்துவத்தை முதல்ல சொல்லுவேன். அதன் மேல இருக்கிற ஒவ்வாமையும் நீக்கணும். அதை நீக்கினதுக்கு அப்புறம் பலராலும் வந்து பங்குச்சந்தையில் நேரடியாக ஈடுபட முடியாது. ஏன்னா பங்குச்சந்தையில் ஈடுபடணும்னா முதலில் அதை பற்றின அறிவு வேணும், அதுக்கப்புறம் ஆர்வம் வேணும், நேரம் வேணும், மிக 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 முக்கியமாக ஒரு எமோஷன் கோஷன்ட் வேணும். நான் சொன்ன மாதிரி இந்த ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதை வந்து நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி வேணும், மனசக்தி வேணும். பணசக்தியை விட மனசக்தி வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல நேரடியாக ஈடுபட முடியும். அப்படி இல்லைன்னா ஈடுபடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லணும். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதமே ஒரு வகுப்பு வச்சிருக்கோம். நீங்க அதுல வரும்போது இனிமே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒருத்தட்ட பணம் கொடுப்போம், அவரு நம்ம சார்பாக மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. மார்க்கெட்ல லாபமோ நட்டமும் கட்டாயம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துரைக்கணும். அதே மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா, அதிக லாபம் அதிக நஷ்டம். 15% நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சராசரியா கொடுக்குது அப்படின்னா 20% நஷ்டத்துக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் கிளைண்ட் கிட்ட எடுத்து நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிடுவோம். இந்த 15% அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். நம்மளோட இன்ஃபிளேஷன் 6%, நம்மளோட ஜிடிபி 6%, அப்புறம் ஃபண்ட் மேனேஜர் நமக்காக கொஞ்சம் உழைப்பாரு, அது ஒரு 3% அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15% எதனால் வருதுங்கிறத நம்ம லாஜிக்கலா டிரான்ஸ்பரண்டா எடுத்து சொல்லுவோம். இது அப்புறம் என்ன முக்கியமா சொல்லுவோம்னா 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் பங்குச்சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். ஏன்னா நீங்க பங்குச்சந்தைக்கு வந்தீங்கன்னா முதல் வருடம் நட்டம் அடைவதற்கு 80% வாய்ப்பு இருக்கு. 2வது வருடம் 60%, 3வது வருடம் 40%,
5 வருடம் கழிச்சிடுச்சுன்னா நம்ம நட்டம் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவுகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுவும் கேரண்டி கிடையாது, ஏன்னா எதிர்காலத்துல வந்து என்ன வேணா நடக்கலாம். ஆனா நம்மளுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து கட்டாயம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரோம். நமக்கு பெரிய பாதிப்புல எதுவும் வரப்போறது இல்லை, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால கடந்த தரவுகள் தான் வந்து எதிர்காலத்திலும் இன்னும் வலிமையாக வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கே கான்ஃபிடன்ஸ் வரணும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை போய் சேல் பண்ண போறோம்னா நமக்கே தெரியல, நாமளே சந்தேகத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளால அதை மிக வலிமையாக எடுத்து வைக்க முடியாது, முன்வைக்க முடியாது. இப்ப நாம ஒரு கிளைண்ட் கிட்ட போறோம், அந்த கிளைண்ட் 5 லட்சம் முதலீடு பண்றாரா, 5000 முதலீடு பண்றாரா, 10 லட்சம் முதலீடு பண்றாரா, 50 லட்சம் முதலீடு பண்றாரா அப்படிங்கிறது வந்து அந்த கிளைண்ட் கிட்ட இருக்கிற பணம் தீர்மானிப்பது கிடையாது, அந்த கிளைண்டோட மனநிலை தீர்மானிப்பது கிடையாது. அது வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் மேல எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு அதுதான் வந்து தீர்மானிக்குது. உங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி உங்களுக்கே சரியா தெரியல, உங்களுக்கே ஒரு பதட்டமான ஒரு இது எப்படி இது 15% கொடுக்குமா, 5 வருஷம் கழிச்சு இது குறைஞ்சிருமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தால் உங்களால அதை வந்து ஒரு இன்னொருத்தர்கிட்ட வந்து எடுத்து சொல்ல முடியாது. ஸோ நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். நீங்க ஏன் ப்ராடக்டை இன்னும் அவுட் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி செயல்படுது, அதுக்குள்ள எப்படி உருவாகுது, பணம் உருவாகுது, அதுல எப்படி ரிட்டர்ன் உருவாகுது, இதெல்லாம் நீங்க இன்னும் அவுட் தெரிஞ்சுக்கிட்டா அது எவ்வளவு கேள்விகள் வேணா என்கிட்ட கேளுங்க, நீங்க படிக்க வீடியோஸ் பாருங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இதை வந்து உங்களால நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் சில பேர் வந்து 1 crore 1 crore வந்து 5 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தனி ஆளாக இருந்தால் என்னால கண்டிப்பா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. அது நான் தனி ஆளாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால அந்த கிளைண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. ஆனா நம்ம கிட்ட இப்போ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மனோ இருக்காரு. அவர் இருக்கிற தைரியத்தால நான் எந்த கிளைண்ட் கிட்டனாலும் எப்படினாலும் போய் என்னால கான்பிடன்ஸா பேச முடியும். ஸோ அதே கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். மற்றபடி உங்களுக்கு அந்த அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் வேணும். பட் அதை தவிர்த்து அதுல இன் அண்ட் அவுட்டா நான் தெரியல, எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்க கற்றுக்கொள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதுதான் இங்க பணம். இப்போ இன்னொன்னு நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லுவோம், 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணம் தான் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பணத்தை வந்து எவ்வளவு நீண்ட காலம் நீங்க வைத்திருக்கீங்களோ அவ்வளவு நீண்ட காலம் நல்லதுன்னு சொல்லுவோம். பணத்தை வந்து நீங்க எடுக்க தான் கூடாது, ஆனா வருடத்துக்கு ஒருக்கா நம்ம அதை வந்து அசஸ் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம், தேவை போடும் போது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்திருப்போம். அப்ப 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் டெட்னா அது பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. பாண்ட் மார்க்கெட்னா என்னன்னு தேடி படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அஃப்கோர்ஸ் அது ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். பாண்ட் மார்க்கெட்னா என்னன்னு தேடி படிங்க, மணி மார்க்கெட்னா என்னன்னு தேடி படிங்க. ஸோ மற்ற கிளைண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் இதை நீங்க தேடி படிச்சுட்டு எனக்கு இன்னைக்கே நீங்க ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ அதுல வந்து சராசரி 7-8% கிடைக்கும், கேபிட்டல் டிப்ரிசியேஷன் வராதுங்கிறத சொல்லுவோம். அப்புறம் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல 5-6% கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸசைஸா நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டையும் லிக்விடையும் படிச்சு பார்த்துட்டு பாண்ட் மார்க்கெட் என்ன, மணி மார்க்கெட்னா என்ன, இது இந்த மூணுத்தோட கிராஃப் மட்டும் எனக்கு அனுப்புங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி நம்ம நீங்க போய் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும், கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும், எனக்கு கிராஃப் மட்டும் அனுப்புங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்குள்ள நான் போகல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ கிளைண்ட் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் நம்ம எப்படி வாங்குவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகே, ஸோ இது பிளான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், கையில பணம் வைத்துக் கொள்ளவே கூடாது. நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இது 5 லட்சம்னு வச்சுக்கலாம், இதை கையில வச்சுக்க கூடாது, பேங்க்ல வைக்க கூடாது. கையில வச்சா லாபமே கிடையாது, நஷ்டம் தான், கரைஞ்சிட்டே வரும். பேங்க்ல வச்சாலும் 2% 3% தான் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்ல 2.5 லட்சம் பார்க் பண்ணி வைங்க. மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்ல போடுற பணத்தை நம்ம பார்க்கிங் தான் சொல்லணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடாது. நம்ம இதை எப்போ வேணா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 2.5 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். ஸோ 5 லட்சம் நமக்குள்ள வந்துருது. அப்புறம் என்ன சொல்லுவோம், நீங்க இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வருடாந்திர செலவு, இது வந்து மாத செலவு கிடையாது, வருடாந்திர செலவு, கிட்டத்தட்ட 10,500 ரூபாய். ஸோ இதுக்கு ஒரு எஸ்ஐபி போட்டு நீங்க லிக்விட்க்கு அனுப்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது இதை எடுத்துக்கலாம். இதுக்கு நான் சொல்ற லாஜிக் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் 3% உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்குது, இதுல 6% கிடைக்குது, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் நீங்க இப்பவே வந்து மார்க் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் வரும்போது நீங்க பதட்டப்பட வேணாம், பணத்தை தாராளமா எடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம். மூணாவது வந்து எவனாவது வந்து உங்ககிட்ட பணம் கேட்டானா உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறத நீங்க உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம், காட்டலாம் அப்படின்னு சொல்லிடுவேன்.
ஸோ இது ப்ராக்டிக்கலா நம்ம சொல்றதுனால எல்லாரும் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு அனுப்பிடுவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்கு வருவோம் அப்படின்னா சர்ப்ளஸ்க்கு வருவோம். இந்த 11,000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட ஏஜை கணக்கு பண்ணி இல்லை 34 ஏஜ்னா 11,000த்துல 30% 3,000 மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேலன்ஸை இங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்ல எடுத்து செலவு பண்ணுங்க. தண்ணி கிணத்துல இறக்குற மாதிரி நீங்க எடுத்து செலவு பண்ணுங்க. நீங்க ஒரு கில்ட் ஃபீலிங்கே தேவையில்லை, யாரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க இதுல முழுவதா எடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இங்க காலி பண்ணிட்டு இங்க மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம். எப்பயாவது வரலாம், ஆனா அடிக்கடி வந்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு அதை ரீப்ளகின் பண்ண நீங்க மறுபடியும் மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு வருவதையே நம்ம இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்கு பணத்தை எடுக்கவே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த 1 hour செஷன்ல நம்ம இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில், நான் உங்ககிட்ட சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்தல அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். எஸ்ஐபி இருந்தா எஸ்ஐபி கால்குலேட்டர்ல போட்டு காட்டுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காட்டுவேன். அந்த 1 hour ஃபுல்லா முடிஞ்சிடும். அந்த 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கேட்போம்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க வெளியே பாக்குறீங்களா, எங்க மூலமா போடுறீங்களான்னு கேட்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வெளியே போடுறீங்களா, எங்க மூலமா போடுறீங்களான்னு கேட்போம். மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே இன்வெஸ்ட் பண்ண தெரியுது, நம்ம சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருவோம். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்து சொல்லிடுவோம். நம்ம எல்லாருமே கிளைண்டா கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அப்படி இல்லை, அவங்க ஓரளவுக்கு ஒரு தடுமாற்றத்தோட இருக்காங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பா நம்ம கன்வெர்ட் பண்ண பார்ப்போம். எஸ்பெஷலி நிறைய பணம் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி ஒரு ஐசோலேஷன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு, ஏன்னா அவங்கள நாம விட்டுட்டோம்னா வெளியில போய் எங்கேயாவது மாட்டிப்பாங்க. அந்த ஒரு அக்கறையில நம்ம அவங்கள கிளைண்டா கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ப்ரெசன்டேஷனா இருக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் ஆறாங்க. நம்ம கூட ஸ்டே கனெக்டடா இருக்காங்க. பிளாட்டினம் குரூப் லிஸ்ட்லேயே நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நம்ம கிளைண்டா இருக்கிறவங்க, யாருமே அந்த குரூப் போட்டு வெளியே போக மாட்டாங்க. அவங்க லைஃப்ல வேற எந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ நம்ம ரீடென்ஷன் ரொம்ப அதிகமா இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் நம்ம செயல்பாடு இருக்கும். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இப்போ அடுத்த கட்டம் நாம என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் ராஜ்குமார், நீங்க முடிச்சிட்டீங்களா மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்? இல்ல இன்னும் இல்ல பாலா, ப்ரிப்பேர் தான் ஓகே, எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் முடிக்கணும்னா இந்த மாதிரியான செஷன்ஸ் நீங்க எடுக்கணும். இப்படி இந்த செஷன்ஸ் நீங்க எடுக்கும் போதுதான் உங்களுக்கு உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும், இந்த விஷயத்த பண்றதுக்கும் உங்களுக்கு விருப்பம் வரும். இந்த செஷன் எடுக்காம நம்ம லீடு மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கே சலிப்பாயிடும். ஸோ எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்க, ஆன்போர்ட் ஆறவங்க, நீங்க எல்லாமே ஆர்எக்ஸியோட அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களை விசிபிளா காட்டிடுவோம். ஸோ விசிபிளா காட்டிட்டு உங்களை சூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கிளைண்ட் நம்ம எப்படி ரீல்ஸ் ரன் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தாலுக்கால இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிற கிளைண்ட் உங்களை ரீச் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்படி பண்றோம் அப்படின்னா அந்த நேரத்துல இந்த செஷன்ஸ்லாம் நீங்களே எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கிரேட். அப்போ இதுக்கு உங்களை நீங்க பயிற்சி பண்ணிக்கணும். இது பயிற்சி பண்ணிக்கிறதுல ஏதாவது சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். சார் ஆனா எனக்கு அந்த லிக்விட் ஃபண்டு அது சொன்னீங்கல்ல சார், அது ஒரே நாள்ல ஓவர் நைட் ஃபண்டும் அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்க பிரகாஷ் அவங்க கிட்ட. ஆனா அது அந்த ஓவர் நைட் ஃபண்ட் பத்திலாம் அது ஒரே நாள்ல எடுக்கலான்றாங்க. அது மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் வராதுங்களா? எனக்கு அது பத்தி தெரியல சார். அது நான் அதனால தான் அந்த இதை பத்தி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் இப்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லிடுவேன். எனக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டை பத்தி இன்னைக்கு படிக்கிறீங்க. அதுல ஃபிளக்சுவேஷன் நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப சூப்பரா ஈஸியா பண்றது சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. அதுல ஒரு சாட் போட்டு அதுல கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடும். இப்ப நான் இந்த கம்பெனி ஆர்எக்ஸ் இவ்வளவு வேகமா போறதுக்கு காரணம் எல்லாமே சாட் ஜிபிடி தான். என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னா அதுவே சொல்லிடும். ஓகே ஓகே. சோ இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் போட்டு அதை நீங்க சொல்லுங்க. நாம அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறது ட்ரைனிங்ல தான். ஏன்னா என்னோட கோல் இந்த செஷனை நீங்க எடுக்கணும். இப்ப நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த செஷனை எடுக்கிறதுக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு குறைந்தபட்சம் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிபிகேட்டாவது இருக்கணும். ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் தேவை. அதுல
ஒரு குறைந்தபட்ச சர்டிபிகேட்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிபிகேட். ஏன்னா இட் இஸ் இன்சிடென்டல் டு அவர் ஜாப் அட்வைஸ் பண்றது. அதனால செபி அலோவ் பண்ணி வச்சிருக்கு. ஆமா சார், படிச்சிருக்கேன். ஆமா, அதனால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சாதான் உங்களால கிளைண்ட் கிட்ட பேச முடியும். ஓகே ஓகே. இத நீங்க எவ்வளவு திறமையா பேசுறீங்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க பிசினஸ் நல்லா பண்ணலாம். உங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்றதுக்கு சுப்பலட்சுமி இருக்காங்க. நீங்க ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க, இந்த கிளைண்ட்டை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும், அப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சார். ஓகே, இந்த கிளைண்ட் கிட்ட பேசுறது உங்க ஆரம்பத்துல நாங்க உங்களுக்கு துணை நிற்போம். அது அப்படியே விட்டுற மாட்டோம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும். ஓகே. பட் இதை நீங்க எவால்வ் பண்ணணும். விஜய் மேடம், நீங்க எதை கேட்டீங்க? சார் நிறைய லேர்ன் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அது நீங்க ஈஸியா பண்ணீங்க. நீங்க ப்ரொஃபஸரா இருந்திருக்கீங்க, கட்டாயம் நீங்களும் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க சமூக சேவை நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. சமூக சேவை நம்ம அப்படி பண்ணி கஷ்டப்படுறதோட, ரோட்ல போய் நிக்கிறத விட நீங்க இத உட்கார்ந்த இடத்துல பண்ற வேலை இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். இப்ப என்னெல்லாம் வந்து மத குரு மாதிரி மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்றோம். இட்ஸ் எ வெரி டீப் இம்பாக்ட் டு எ ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி கோர்ஸே வந்து மாத்தி விட்டுறோம். ஆனா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 விஷயம் நம்ம பண்றோம். ஓகே, நம்ம என்னோட எனர்ஜி ஆகட்டும், ஆர்எக்ஸோட எனர்ஜி ஆகட்டும், இட்ஸ் கோயிங் டு பி ஆன் த ட்ரைனிங் தான். உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நம்ம ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். மேபி நம்ம நாளைக்கு நான் கிடையாது, நம்ம வீக்லி மீட் பண்ணலாம், இல்ல டெய்லி மீட் பண்ணலாம். நீங்க எனக்கு அந்த குரூப்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இதுதானான்னு கேளுங்க. ஏன்னா ஆர்எக்ஸோட சக்சஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேல என்கிட்ட கிடையாது. நான் வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆர்எக்ஸோட சக்சஸே இப்போ உங்க மாதிரியான ஆட்கள் கிட்ட தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு நான் இல்லைனாலும் இந்த செஷனை நடத்துறதுக்கு நம்ம ஆர்எக்ஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எழுதணும். விஜய் மேடம் நீங்களும், ராஜ்குமார் நீங்களும் எழுதணும். சுமித்ரா மேடம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளைண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகே சார். கிளைண்ட் கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா மேபி இப்போ உங்களுக்கு கீழே போட முடியாட்டாலும் அதுக்கு ஈக்குவலண்டா நாங்க அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கீழே போட ஆரம்பிச்சிரும். இல்ல இது சேஞ்ச் ஆஃப் புரோக்கர் கோட் கொடுத்துடலாமா சுபு? இப்போதைக்கு நம்ம கீழே போட்டுட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம்ல? பண்ணலாம் பாலா. அப்படி கூட பண்ணிடலாம். ஓகே சார். ஆமா, நீங்க வர்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப பண்ணணும்னா நான் அட்வைஸோட ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி லிக்விட் ஃபண்ட் அதை பத்திலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே சார் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க அப்பதானே பிலீவ் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க உடனே இந்த இதுக்கு போயிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு நீங்க கிளைண்ட்டை ரீச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் இருக்கு, நீங்க அந்த செஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 செஷனாவது நான் எடுப்பேன், நீங்க கூட இருக்கணும். ஏன்னா அது உங்க கிளைண்ட் முன்னாடி. இதுக்கு முன்னாடி எப்படின்னா நாங்க 1-on-1 செஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கூட்டிட்டு வரதே உங்க கிளைண்ட் தாங்கும் போது நீங்க இருக்கலாம், நான் இருப்பேன், அவங்க கூட பேசலாம். ஓகே ஓகே சார். அப்போ நீங்க ஆமா நீங்க பழகிடுங்க. அதுக்கப்புறம் ஓகே ஓகே சார். ஓகே, அப்படி வேணா வச்சுக்கலாம். முதல் 10 பேர்கிட்ட நான் பேசுவேன், 11வது ஆள்கிட்ட இருந்து நீங்க பேசுங்க. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பேசுற கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம 1000 rupees வாங்குறோம் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு கட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து நீங்க ஃபுல் பணம் கூட நீங்க எடுத்துக்கலாம். 1000 rupees வாங்குறோம் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ மனோ பேசுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம ஒரு 700 கொடுப்போம், 300 உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி நீங்க கூப்பிட்டு வர்ற கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம பேமெண்ட்டே வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம பேமெண்ட்டே வாங்க மாட்டோம். ஸோ அந்த லிவரேஜ்லாம் நீங்க பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கிளைண்ட் கிட்ட பணம் வாங்குறோங்கிறதையும் சொல்லிடுறேன். அந்த பணம் வாங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய ரெவன்யூ கிடையாது. ஆனா அந்த பணம் கொடுக்கல அப்படின்னா நாம கொடுக்குற சேவையை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சிருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரத்துக்கு வர மாட்டாங்க, இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சங்கடம்லாம் வருங்கிறதுக்காக தான் நம்ம பேமெண்ட் சிஸ்டம் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு நீங்க ஃப்ரீயா பண்ணுங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா நமக்கு அது ரெவன்யூ கிடையாது. நமக்கு இந்த இன்சூரன்ஸ்ல தான் அதிக ரெவன்யூ. அஃப்கோர்ஸ் ஏயுஎம் வந்து நம்ம பில் பண்ணணும். நம்மளுடைய டார்கெட் கிளைண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நிலத்திலையும் தங்கத்திலையும் முதலீடு பண்றாங்களோ அவங்க தான் நம்மளுடைய டார்கெட் கிளைண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ விஜய் மேடம் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா போதும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைண்டா மாறிடுவாங்க. அதெல்லாம் நீங்க தைரியமா பண்ணலாம். ஏன்னா நாம இந்த இடத்துல தப்பு பண்ணல, ஒரு பெரிய ஒரு சமூக சேவை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அதுல?
இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா ஷெட்யூல் பண்ணிட்டு உடனே எக்ஸாம் எழுதிடவா இல்ல ஆமா ஆமா. ஒரே நிமிஷம் இருங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அதுக்குள்ள வண்டிக்கு எக்மோர்ல இருந்து நான் ஒரு மணி வாங்க சார் ப்ளீஸ் சீட் அவுட். ஒரு கால்ல மட்டும் இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ். சொல்லுங்க ராஜ்குமார். சாரி. அதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னா நான் ஷெட்யூல் பண்ணி எழுதிடவா? ஆமா எழுதிடுங்க. நீங்க எழுதினாதான் நீங்க கிளைண்ட்டை வந்து மீட் பண்ண முடியும். ஓகே, இல்ல மீன் வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்டேன். இல்ல 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 ஷெட்யூல் பண்ணி எழுதிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சுப்பு கிட்ட நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஓகே அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே ஏஆர்என் சர்டிபிகேட் எடுத்துடலாம். ஓகே ஓகே. ஓகே. விஜய் மேடம் எனக்கு உங்களுக்கு doubt சொல்லுங்க இருக்கு. சொல்லுங்க ராஜ்குமார். அது இப்போ நாட் ஓரியன்டட். இப்போ நீங்க இந்த லிக்விட் ஃபண்ட் சொன்னீங்கல்ல, ம் ம் ம். அந்த மாதிரி இப்போ ஒரு இந்த சீட்டு சேர்த்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 10 பேர் ஆமா. வச்சு இந்த மாதிரி. இப்போ அந்த ஆமா மாதிரி ஆமா. 10 பேர் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி மந்த் ம். எண்ட்ல வந்து சிலருக்கு கொடுப்போம், இல்லைன்னா அது அப்படியே கேரி ஓவர் கூட ஆகும். அந்த மாதிரி ம், ம். யூஸ்க்கு எந்த ஃபண்ட்ல இல்ல எங்க அந்த மணியை பார்க் பண்ணலாம்? மெயின் கேபிட்டல் ஷுட் நாட் டிப்ரிஷியேட், அட் த சேம் டைம் இஃப் எனி பெனிஃபிட் இஸ் ஃபைன். லிக்விட் தான் பெஸ்ட். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே. விஜய் மேடம் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல? நான் இனிஷியல் ஸ்டேஜ் தான் சார் இருக்கேன். சரி மேடம். நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. நம்ம அந்த குரூப்பை வந்து QA செஷனுக்கே வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Okay. Thank you, sir.